இந்த ஊருக்கு எதுக்கு வந்தீங்க? ஓ, உங்க மகன் கல்யாண விஷயமா வந்தீங்களா? உங்க வருங்கால மருமகளை பார்த்து மனம் பூரிக்கலான்னு வந்தீங்களா? அவளை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? என் மருமகளை பத்தி நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோஷக்காரு சார், நீங்க ரொம்ப பெரிய கற்பனை கோட்டையெல்லாம் கட்டாதீங்க. உடஞ்சு தூள் தூளாக போகுது. நீங்க இப்ப ஆசையா பார்க்க வந்த மருமக தாங்கிக்க தயாரா இருங்க. அது நான் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க சந்திச்ச பழைய சாந்தாவை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு கெஞ்சினேன். ஆனா இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்ட என் வாழ்க்கைய பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லுங்கன்னு கேட்க வந்திருக்கேன். அதுவும் உங்க மகன்கிட்ட சொல்லிடுங்க. முடிஞ்சா இந்த ஊரையும் கூட்டி ஒரு மீட்டிங் நடத்திட்டீங்கன்னா எனக்கு ஒரு கவலை ஒழியும். என்ன, நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பதில் சொல்ல வேண்டாம் பாருங்க. போதும் சார். இந்த சமூகத்தின் பிரிவுகள் எல்லாம் நீங்களே கட்டி காப்பாத்தி ஆண்டு அரசாளுங்க. ஆனா தயவு செஞ்சு என் நிம்மதியை மட்டும் பறிச்சுடாதீங்க. அப்புறம் தேவகி எங்கடி போனே? எங்க மாமனாரை பார்க்க. இல்ல, எனக்கு மாமனாரா வர இருந்து மயிரிழையில மானம் தப்பின மேஜர் ஜெகநாத் பார்க்க போனேன். பாத்தியா? பாத்து என்ன மருமகளா ஏத்துக்கிட்டு உங்க மரியாதையை குறைச்சுக்காதீங்க. என்ன பத்தின உண்மைய ஊரறிய உலகறிய உங்க மகன் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாந்தா, பைத்தியம் இப்பதாண்டி எதையுமே ரேசா இருக்கு. இவன் சொல்லிடுவானோ, அவன் காட்டி கொடுத்துருவானோ, அவன் பார்த்திருப்பானோ, அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு அணு அணுவா சாகிறத விட நான் அப்படித்தான். அப்படியே நெஞ்சு நிமித்திக்கிட்டா உலகம் மௌனமாயிடும். நமக்கு தகுதி இல்லாத போலியான கௌரவத்துக்கு ஆசைப்பட்டாதாண்டி இந்த உலகத்துக்கு பயப்படணும். அந்த கௌரவத்தை காலால உதைக்கிற தைரியம் வந்துருச்சுன்னா யாருக்கும் பயப்பட வேண்டாம். தேவகி, நான் உதைச்சிட்டேன். என்னமா சாப்பிட்டாச்சா? இல்ல, அவங்க வரலையே. வந்து பிறகு சாப்பிடுவோம். வேலு சொன்னா நான் போனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவா. காலகாலத்துல போய் விஷயத்த சொல்லு. என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு தேதி பிடிச்சாச்சுமா. வேலு டவுனுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு அப்படியே ஜவுளி வாங்கிட்டு காலையில தான் வருவான். நீங்க எல்லாம் காலகாலத்துல சாப்பிட்டு படுத்துக்கோங்க. என்ன நான் மலைச்சு நிக்கிறேன்? இல்ல, தேதி குறிச்ச விஷயம் ஸ்டேஷன் மாஸ்டர் தெரியுமா? அவர் தானே தேதியை குறிச்சாரு. நான் பக்கத்துல இருந்தேனே. அப்படியா? ஆமா ஆமா. அந்த தூங்குதா? சரி, நான் காலையில வரேன். சாந்தா, நீ ஜெயிச்சுட்டேடி. உன் உடம்புக்கு ஏற்பட்ட விபத்து பத்தி அவங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறமும் அதை பத்தி கவலைப்படாம உன் மனசுல இருக்கிற புனிதத்தை காதலிச்சு உன்னை மனைவியா ஏத்துக்க போறாரு. உண்மையிலேயே அவர் ஒரு தெய்வ பிறவி. இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நிம்மதியா தூங்கு. தெய்வமும் இல்ல, நீ தப்பு பண்ணல. பின்னவே இதெல்லாம் உண்மையிலேயே அப்படி நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி சந்தேகப்படுற? இல்லாத குறைகளை தேடி பிடிச்சு ஜோடிக்கிற இந்த உலகத்துல தகுதியே இல்லாத என்னையும் மனைவியை ஏத்துக்கிற ஒரு தெய்வ பிரிவு இருக்குன்னா எனக்கு சந்தேகம் வராதா? உனக்கு தகுதி இல்லைன்னு யார் சொன்னது? ஏற்றத்தாழ்வுகள் உலகத்தில் இயல்பு. ஏற்றத்தாழ்வு இருக்கலாம்.
ஆனா என்னுடைய குறை அதோட முடிஞ்சில்லையே. என்ன? என் மனசு நோக கூடாதுன்றதுக்காக என்னுடைய கடந்த காலத்தை பத்தி தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. உன் குறைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை மனப்பூர்வமா மன்னிச்சுட்டு வெளிப்படையா சொல்லுங்க. அதான் எனக்கு நிம்மதி. அப்பதான் உங்க மனைவிங்கிற திமிழ வகை இல்லாம தூரத்தை நான் பார்க்க முடியும். சாந்தா, நீ என்கிட்ட எதையும் மறைச்சிருக்க. என்ன ஆசை காட்டி மோசம் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னது? நான் உங்களை மோசப்பட்டுட்டேனா? என்னங்க இது புது கதை? நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, எனக்கு காதல் வேண்டாம், கல்யாணம் வேண்டான்னு. கேட்டீங்களா? நான் சாகிறதுக்குள்ள உங்க சம்மதத்தை சொல்லன்னு கிழிச்சிருங்களே. ஆல்ரைட் ஆல்ரைட், உன்னோட அழகுக்கு அடிமைப்பட்டது தப்புதான், உண்மையில ஆசை வச்சதும் தப்புதான். ஆனா உன் கடந்த கால குறைகளை பத்தி என்கிட்ட சொன்னியா? என்ன காதலிக்கிறவங்க கிட்ட எல்லாம் என் கடந்த காலத்தை பத்தி சொல்லணும்னா என் கழுத்துல ஒரு போடுதான் மாட்டிக்கணும். என்ன பார்த்து கேட்டீங்களே, அந்த கேள்விய உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க. எதை சொல்றேன்? சாந்தாவோட வாழ்க்கை தெரிஞ்சிருந்தோம் அவளை எனக்கு மனைவி ஆக்கிருக்கீங்களே, அது சரியா நாங்க கேளுங்க. உண்மை உங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சாந்தா சொன்னதுக்கு அப்புறமும் என்கிட்ட மறைச்சிங்களே, அது ஏன் உங்க தாப்பனார்கிட்ட கேளுங்க. உங்ககிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ண அந்த பொண்ணை எனக்கு தாரமாக்கிருக்கீங்களே, அது நியாயமானே? அந்த பெருமைக்குரிய மேஜர் ஜெகநாதன் கிட்ட கேளுங்க. அந்த பொண்ணை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எந்த பொண்ணு? சாந்தாவை. உனக்கு மனைவி, எனக்கு மருமகள். உறவு முறையை ஞாபகப்படுத்த வேண்டாம். நான் தெரிஞ்சுக்க விரும்புறது உண்மையைத்தான். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே நீ கீழே இறங்கி வந்திருக்கிறேன். அப்போ அவ சொன்னதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் உடலையே விற்க தயாரா இருந்த நிலையில தான் நான் அவளை சந்திச்சேன். அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இல்ல, அவளை நான் அன்னைக்கே தண்டிச்சுட்டேன். திரும்பி இந்த கிராமத்துக்கே ஒரு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நல்ல பெண்ணை தவிர கல்யாணம் செய்து வச்சிருக்கேன். அவ நல்லவங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? தன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் என்னையும் உங்ககிட்ட சொல்ல சொன்னான். என்ன நடக்குது பார்க்கலாம் தான் நான் பேசாம இருந்தேன். இப்போ முதலிரவு நடக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் அவனே சொல்லிட்டான். அவன் நல்லவன்றதுக்கு இதை விட வேற என்ன உதாரணம்? அப்பா மோகன் தெரியாம தவறு செய்த அகலிக்கு ராமனுடைய பாவங்களிலிருந்து சாப விமோசனம் கிடைச்ச மாதிரி இந்த காலத்து அப்பாவை அகலிக்கு நம்ம இதயத்திலிருந்து பாவ விமோசனம் கிடைக்கணும். முடிவா சொல்றேன், குற்றமே செய்யாத ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து சாதாரண மனுஷன் போது தவற உணர்ந்து திருந்தி புது வாழ்வு வாழ துடிக்கிற ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு ஒரு மா மனுஷன் தேவை. நீ மா மனுஷனா இல்ல மாமூல் மனுஷனான்றத நீதான் முடிவு செய்துக்கணும். ஏமா அங்கே நிக்கிறவா? மோகன், நீ இவளை மனைவியா ஏத்துக்கிறியோ இல்லையோ, நான் மனப்பூர்வமா அவளை மருமகளா ஏத்துக்கிட்டேன். என்ன செய்ய போற? சாந்தா,